வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா அன்னை அஞ்சுவ நகர். அந்த அன்னை அஞ்சுவ நகரில் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃப்ளாட்டு ஒன்று ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க. 2 பெட்ரூம் ஹால் கிச்சன், அருமையான ஒரு லொக்கேஷனுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சுவ நகர். அந்த அன்னை அஞ்சுவ நகரில் கிரவுண்ட் ஃப்ளோர் இன்க்ளூட் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள், கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிறது இது கார் பார்க்கிங் ஏரியா. உங்கள் வீட்டு வாசல்லே கார் பார்க் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டு வாசலில் 2 வீலர் பார்க் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு அருமையான ஒரு ஏரியா. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு கேட்டு வந்து போட்டு அடைச்சிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கொள்றதுக்கு நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா. சேஃப் அண்ட் செக்யூரு சிசிடிவி கேமராலாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் துணி காய போடுறதுக்கு கொள்றதுக்கு இந்த ஏரியாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் அடிச்சிருக்காங்கள, இங்கே வந்து நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கையில் துவைக்கிற மாரி இருந்தால் கூட இந்த ஏரியாவில் பைப் இருக்குது. இந்த கார்னரில் வந்து நீங்கள் கையில் துவைச்சி இங்கேயே அலசி இங்கேயே காய போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்க்ளூடு வந்து மெயின்டெனன்ஸோடு தான் வருதுங்க இந்த வீடு, இந்த ஃப்ளாட்டு. கார் பார்க்கிங் ப்ளஸ்ஸு இது ட்ரைனேஜு எல்லாமே வந்து சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் எல்லாமே சேர்த்து தான் இந்த 10,000 வாடகை. 60,000 அட்வான்ஸு, 10,000 வாடகை. மேற்கு பார்த்த திசை, அருமையான ஒரு லொக்கேஷன். ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் பக்காவாக இருக்கும். புது அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குமோ அதேமாரியே இருக்கும். வெஸ்ட் ஃபேஸிங், மேற்கு பார்த்த வாசல். G2 கிரவுண்ட் ஃப்ளோரில் 2ஆம் நம்பர் வீடு G2. அருமையான லொக்கேஷன். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சுவ நகர். இந்த அன்னை அஞ்சுவ நகர்லேருந்து கார்த்திகை வித்யாலயா ஸ்கூல் பக்கம், நேஷனல் வித்யாலயா ஸ்கூல் பக்கம், மகரிஷி பக்கம் இந்த கேட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேட்டு ஸ்டீல் மெட்டல் கேட்டு, டீக்குடு மெயின் டோரு. ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஹாலு. இந்த ஃப்ளாட்லேயே நம்மளே 4 பேரை குடி வச்சுருக்கோங்க. ஆமாங்க, இதுவரையும் யாருமே காலி பண்ணல, எல்லாமே 3 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அன்னை அஞ்சுவ நகர். அந்த அன்னை அஞ்சுவ நகரில் கிரவுண்ட் ஃப்ளோரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க. ஆமாம், ஃப்ளாட்டு வாடகைக்கு வந்திருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன், சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா, அருமையான ஒரு லொக்கேஷனு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பெட்ரூம் ப்ளஸ் ஹால் கிச்சனுக்குள்ளே ஸ்பார்க் அந்த இது வந்துடுங்க, பிரேக்கர் வந்துடும். மேலே வந்து தொட்டில் கட்டுறதுக்கு தனியாக ஊக்கு இருக்குது. ஃபேனுக்கு பாயிண்ட் இருக்குது. மேலே ஃபேன், ஹாலில் 2 ஃபேன் கூட போட்டுக்கலாம். ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ளோர் எல்லாமே டைல்ஸ் தான். இருங்க, ஹால் அந்த சைட்லேருந்து காட்டுறோம் உங்களுக்கு வியூ, அப்போ தான் கிளியராக தெரியும். ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய அருமையான ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடுங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. எப்பொழுதுமே இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாஃப் கேட்டகரி தான் கேட்பாங்க. ஒன்று பேங்க் ஸ்டாஃபு, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேட்டகரி, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, கவர்மெண்ட் ஜாப் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை வேறு ஏதாச்சும் மேனேஜர் கேட்டகரி. இதேமாரி ஒர்க்குடு பீப்புள் மட்டும்தான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்லேயே மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஏன்னா ரெண்டல் எல்லாமே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எப்படி கேட்குறீங்களோ அதுமாரி பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சில பேங்க்லேருந்து பே பண்ணுவாங்க ரெண்ட்டு, அவங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்தமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரூமில் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பெட்ரூமு. மேலே செல்ஃபு ஸ்லாபில் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது, செல்ஃபு அவைலபிளாக இருக்குது. செல்ஃபு இந்த டோருக்கு பக்கத்தில் செல்ஃப் இருக்குது. இந்த கார்னர்லேருந்து காட்டுறேன். நல்ல ஸ்பேசியஸான ஒரு டபுள் காட், பெரிய பெட்டு போடக்கூடிய அருமையான ஒரு பெட்ரூம். இது டபுள் காட் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் துணி வைக்கக்குள்ள இது பையனாக இருக்கும், பீரோ வைக்கிறதுக்கும் பையனாக இருக்கும். அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸ்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு பெட்ரூமில் வந்துடும். உங்களுக்கு இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். பெட்ரூம்லேயே வந்துடும். நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமு. உங்களுக்கு மேலே அதுமாரி விடி லேம்ப்பு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து அட்டாச்சு வந்து வெஸ்டர்னு. ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது. நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிட்டிங்ஸ் மாற்றணுன்னாலும் நீங்கள் ஓனரை கால் பண்ணால் ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன் எல்லாமே, டெக்னீஷியன் எல்லாம் கையில் இருக்காங்க. உடனே அவங்களே வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் எதுவும் பே பண்ணணும் தேவையில்லை. ரொம்ப மேஜர் ப்ராப்ளம் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் வந்து சுத்தம் பண்ணி தரேன், நல்லா நீட் அண்ட் கிளியராக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வால் எல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். தண்ணி நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில். மெயினாக தான் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து அக்வாகார்ட் போட்டுக்கணும், ஃபில்ட்ரு. மேலே போரில் வந்து உங்களுக்கு போர் தண்ணி தான், போர்லேருந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி தான் கீழே வருது. இந்த பெட்ரூம்லேயும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். அந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். இதுலேயும் அதுமாரி செல்ஃபு கொடுத்துருக்காங்க, ஸ்லாபு கொடுத்துருக்காங்க.
ஜாமான் வைக்கக்குள்ள ரொம்ப பயனாக இருக்கும். யூபிஎஸ் பாயிண்ட்டு மேலே இருக்குது. உங்களுக்கு யூபிஎஸ் பாயிண்ட்டு தேவைப்பட்டால் மேலேயே யூபிஎஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு குடோன் பர்பஸ் ஜாமான் லோ ரூஃபு எவ்வளோ ஜாமான் வேணாலும் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்த முஸ்லீம் அம்மா ஒரு 4.5 வருஷம் இருந்தாங்க. வீடு சொந்தமாக கட்டி போயிட்டாங்க. அதனால் இந்த வீடு வந்து திரும்பி ரெண்ட்டுகளுக்கு வந்திருக்கு. 4.5 வருஷமாக இதே இடத்துல தான் இருந்தாங்க, இதே ரெண்ட்டுக்கு தான் இருந்தாங்க. 10,000 வாடகை, 60,000 அட்வான்ஸு, மேற்கு வாசல். இதிலே வந்து அக்வாகார்ட் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் வந்து கிளியராக இருக்கும். வாட்டர் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேலேருந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வருது. ஆட்டோமேட்டிக் மோட்டரு. தண்ணிக்கு எதுவும் சார்ஜஸ் வாங்குறது இல்லை இவங்க. மேலே அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட்டு ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஒரு குடோன் பர்பஸ் மேலே இருக்குது. அதில் பல்ப் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு ஸ்லாபெல்லாம் அவைலபிளாக இருக்குது. கிச்சன் வந்து கிழக்கு பார்த்த திசையில் சமைக்கிற மாரி கொடுத்துருக்காங்க ப்ரொசிஷனு. மேலே வந்து எக்ஸஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். கீழெல்லாம் செல்ஃபெலாம் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ரெடி டு ஆக்குப்பைடு, உடனே குடி போகக்கூடிய அருமையான ஒரு ஏரியா. உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக எல்லாமே சுத்தம் பண்ணி வந்து பார்த்தா இந்த வீடு வேணான்னே சொல்ல மாட்டீங்க. அதேமாரி இருக்கும். வரும்போது கண்டிப்பாக அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்துல ஏகப்பட்ட பேர் குடி போவாங்க. அதனால நிறைய பேர் வந்து இப்போ டோக்கன் அட்வான்ஸ் போட்டுறாங்க. சில பேர் ஃபுல் அமௌண்ட்டு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிடுறாங்க. ஆடி முடிஞ்சு ஆவணியில் வராங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பைசா கொடுத்து புக் பண்ணலாம். குடி பால் காய்ச்சறது வேணால் ஆடி மாதத்து முடிஞ்சு ஆவணி மாதத்தில் வச்சுக்கலாம். ஏரி நல்ல லொக்கேஷனு. எப்பொழுதும் இந்த கேட்டு வந்து மூடியே தான் இருக்கும். நீங்களும் அதுமாரி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். எழுதி வச்சுருக்காங்க ஸ்டிக்கரில், கேட்டை திறந்தால் கேட்டை மூடவும்னு எழுதியிருக்காங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குப்பையும் இந்த ட்ரம்மில் கொட்டினா போதும். முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து கலெக்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த வீட்டோட மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு ஏரியா. 10,000 தான் வாடகை, 60,000 அட்வான்ஸு. மேற்கு பார்த்த திசை, வெஸ்ட்டு ஃபேஸிங்கு. நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட். இது அப்பார்ட்மெண்ட் ஃபீல்லே இருக்காது, உங்கள் சொந்த வீடு மாரி இருக்கும். ஓனர் வெளியூரில் இருக்காங்க. ஜிபேயில் கூட நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணிக்கலாம். இது ரெண்டல். இல்லை நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் ஓனர் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சூப்பர் கேரக்டர் ஓனர். மெயினாக ஓனர் நல்ல கேரக்டர் கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமமாகவே இருக்கும் நிறைய இடத்துல. இந்த ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஓனர் சூப்பர் டைப்புங்க. அதுமாரி நீங்கள் வெளியில் செப்பல் ஸ்டாண்ட் வைக்கக்குள்ள இந்த ஏரியாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 5 வருஷம், 6 வருஷம், 3 வருஷம், 8 வருஷம் அப்படி இருக்கிறவங்க தாங்க. இந்த பில்டிங் கட்டியே 8 வருஷம் தான் ஆகுது. ஆமாங்க. இது அருமையான ஒரு லொக்கேஷன். அன்னை அஞ்சு நகர், கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் பக்கம், அகரேசி பக்கம். அதுமாதிரி நிறைய ஸ்கூல் வேன் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிங் டாங் டிங் பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்